Good morning to everyone. Today's topic is matrix inversion method. Consider the system of linear equations a11x plus a12y plus a13z equal to b1, a21x plus a22y plus a23z equal to b2, a31x plus a32y plus a33z equal to b3. The equation can be written as இந்த கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவேஷனை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதணும். சரிங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷன், நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனாக நீங்கள் எடுத்துக்கணும். தட் இஸ் த ஆர்ஹெச்எஸ் வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கிற ஈக்குவேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், இப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதணும். இந்த ஏங்கிறது நீங்கள் எதை எழுதுவீங்க அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ஸ் பாருங்கள், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் a11, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் a12, இஜெட்டோட கோஎஃபிஷியன்ட் a13. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ரோல் எழுதிக்கணுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள் a21, a22, a23 அண்ட் தென் a31, 32, 33. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஏ. அண்ட் தென் எக்ஸை பாருங்கள், எக்ஸை நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா அந்த வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் இஜெட் உங்களுக்கு எல்லா ஈக்குவேஷன்லேயும் காமனாக தான் இருக்கும் எக்ஸ் ஒய் இஜெட்டு. ஸோ எக்ஸ் ஒய் இஜெட். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கேபிட்டல் பிங்கிறது இந்த ஆர்ஹெச்எஸ் வேல்யூ b1, b2, b3 ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதிக்கணும். அண்ட் தென் இதெல்லாம் உங்களுக்கு ஏங்கிறது a11, a12, a13, a21, a22, a23, a31, a32, a33 மேட்ரிக்ஸு. இந்த கேபிட்டல் எக்ஸுங்கிறது XYZ, பிங்கிறது உங்களுக்கு b1, b2, b3. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், ஹென்ஸ் x ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி ஃபார்முலா உங்களுக்கு விச் இஸ் ஏ சொல்யூஷன். இதுதான் உங்களுக்கு சொல்யூஷன். x ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பின்னு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிரும். இந்த கேபிட்டல் எக்ஸுங்கிறது உங்களுக்கு ஸ்மால் எக்ஸு ஸ்மால் ஒய் ஸ்மால் இஜெட்டோட வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏங்கிற மேட்ரிக்ஸ் தெரியுது, ஏ இன்வர்ஸ் ஃபைன் பண்ணணும். அண்டு தென் அந்த பி கூட மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிரும். சரிங்களா? சரிங்க பாருங்கள், திஸ் மெத்தட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி பை ஏ இஸ் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அண்டு நான் சிங்குலர். இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த மெத்தடை அப்ளை பண்ண முடியும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இல்லாத உங்களுக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்னங்க, 2/2 மேட்ரிக்ஸ் சொல்லலாம், 3/3 அதாவது ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் காலம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோங்களா. அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் உங்களால் என்ன பண்ண முடியாது, இந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணி உங்களால் சால்வ் பண்ண முடியாது. சரிங்களா? now see example 1.20. solve by using matrix inversion method. 2x plus 5y equal to 1, 3x plus 2y equal to 7. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 அன்னோன்ஸ் தான் இருக்குது. இப்படி 2 ஈக்குவேஷன் 2 அன்னோன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? the given system can be written as பாருங்கள், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னங்க, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2, 5. சரிங்களா? 3, 2 அண்ட் தென் XY வேரியபிள்ஸ் 1, 7 RHS வேல்யூ. மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை AX ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்மேட்டில் நம்ம எழுதியாச்சு. சரிங்களா? வேர் ஏ ஈக்குவல் டு இதுதானுங்களே உங்களுக்கு ஏ 2, 5, 3, 2 அண்ட் தென் எக்ஸ் ஈக்குவல் டு XY. சரிங்களா? பி ஈக்குவல் டு 1, 7 எடுத்து எழுதிக்கோங்க. அண்ட் தென் ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் ஃபைன் பண்ணணும். ஏ இன்வர்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா என்னங்க, ஏ இன்வர்ஸ் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ச் ஏங்களா. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நீங்கள் ஃபைன் பண்ணணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2, 5, 3, 2. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2, 5, 3, 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 - 15 - 11 நாட் ஈக்குவல் டு 0. உங்களுக்கு ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிடும். அண்ட் தென் அட்ஜி ஏ பாருங்கள், அட்ஜி ஏ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 2/2 மேட்ரிக்ஸுக்கு மெயின் டைகனல் எலமெண்ட்ஸ் அப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா, நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சப் டைகனல் என்னங்க பண்ணணும், சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணுங்களா, சைனை சேஞ்ச் பண்ணியாச்சு. 2/2 மேட்ரிக்ஸ்னால் நீங்கள் டேரெக்டாக அட்ஜி ஏ எழுதிக்கலாம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜி ஏங்களா ஃபார்முலா 1 / -11 இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ -11 into 2 - 5 - 3, 2. சரிங்களா? அண்ட் தென் இப்போ பாருங்கள் ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி.
ஏ இன்வர்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் இதுதாங்களே 1 டிவைடட் பை மைனஸ் 11 2 மைனஸ் 5 மைனஸ் 3 2 இன்ட்டு பியோட வேல்யூ. சரிங்களா? இப்போ 1 டிவைடட் பை மைனஸ் 11 இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணுங்க இந்த மேட்ரிக்ஸ் ரெண்டையும். 2 இன்ட்டு 1 2 மைனஸ் 7 இன்ட்டு 5 35. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும்? 2 மைனஸ் 35. உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ரோஸ் வரும், காலம் 1 தான் வரும் மல்டிப்ளை பண்ணும்போது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் ரோவையும் இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 3 ப்ளஸ் 14. 1/11 உங்களுக்கு அப்படியே வெளியிலே இருக்குது. சிம்பிளிஃபை லாஸ்ட்டில் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1/11 இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும்? மைனஸ் 33. இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 11. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 11 வந்து உள்ளுக்குள்ளார கொண்டு இதை டிவைட் பண்ணிங்கன்னா மைனஸ் 11. மைனஸ் 33 டிவைடட் பை மைனஸ் 11 என்னங்க வரும்? ப்ளஸ் 3ன்னு வந்துருங்களா? 11 டிவைடட் பை மைனஸ் 11 உங்களுக்கு என்னங்க வரும்? மைனஸ் 1ன்னு வந்துருங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இது கேபிட்டல் எக்ஸ், இது கேபிட்டல் எக்ஸுங்களா? கேபிட்டல் எக்ஸுங்கிறது உங்களுக்கு நத்திங் பட் எக்ஸு ஒய். நான் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் இப்படி தானே எழுதியிருக்கேன். ஸோ இந்த கேபிட்டல் எக்ஸுங்கிறது எக்ஸ் ஒய். ஃபஸ்ட்டு வேல்யூ உங்களுக்கு எக்ஸ், செகண்ட் வேல்யூ ஒய். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 1. சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.21. சால்வ் பை யூஸிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். 3x minus 2y plus 3z equal to 8. 2x plus y minus z equal to 1. 4x minus 3y plus 2z equal to 4. The given system can be written as, பாருங்க, coefficient 3 minus 2 3. சரிங்களா? 2 1 minus 1. 4 minus 3 2. சரிங்களா? அண்ட் தென் இங்கே வேரியபிள்ஸ் என்னென்னங்க இருக்குது? எக்ஸு ஒய் இஜெட்டு. அண்ட் தென் RHS வேல்யூ 8 1 4. ஸோ மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனாக நீங்கள் கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை மாற்றி எழுதிக்கோங்க. சரிங்க? இப்போ பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுதுங்களா, இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தானுங்களே, 3/3 மேட்ரிக்ஸ். உங்களுக்கு எப்போவுமே அன்னோன்ஸும் இந்த நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஈக்குவேஷன்ஸ், அன்னோன்ஸ் எவ்வளோங்க இருக்குது? எக்ஸ் ஒய் ஜெட் 3 தானுங்களே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதிட்டீங்க. அண்டு தென் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்மேட்டில் எழுதிட்டு ஏ எடுத்துக்கோங்க, எக்ஸு பி எடுத்து எழுதியாச்சு. அண்டு தென் நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி படித்த மெத்தடு தான். உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் மட்டும் நீங்கள் எடுத்து எழுத தெரிஞ்சதுன்னா போதும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 3 minus 2 3, 2 1 minus 1 4 minus 3 2. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஆஸ் யூஷுவல் டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணுங்கள். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டுக்கோங்க. 3 இன்ட்டு கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்க அப்படின்னா 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 மைனஸ் ஆஃப் 3 minus 3 minus 1 plus 3 ஆயிடுங்களா? ஸோ மைனஸ் 3. அண்ட் தென் மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 கரஸ்பாண்டிங் ரோ காலத்தை விட்டுட்டிங்க அப்படின்னா 4 மைனஸ் ஆஃப் மைனஸ் 4 ப்ளஸ் 4 ஆயிருங்க. சரிங்களா? அண்டு தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ளஸ் 3 கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்க அப்படின்னா மைனஸ் 6 மைனஸ் 4. சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ண எனக்கு கிடைக்கும் 3 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 2 8. அப்புறம் இங்கே பாருங்கள் 3 minus 10. இதை சிம்பிளை பண்ணுங்கள். மைனஸ் 3 8 இன்ட்டு 2 16 மைனஸ் 30. ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும்? மைனஸ் 70 நாட் ஈக்குவல் டு 0. ஸோ உங்களுக்கு வேல்யூஸ் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நாட் ஈக்குவல் டு 0னா ஏ இன்வர்ஸு எக்ஸிஸ்ட். அண்ட் தென் ஏஐஜே கண்டுபிடிக்கணும். ஏஐஜே ஈக்குவல் டு உங்களுக்கு ஷார்ட்கட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஏங்கிற மேட்ரிக்ஸில் இந்த சென்டர் எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, 1 மைனஸ் 1 2 1. அண்டு தென் நெக்ஸ்ட்டு மைனஸ் 3 2 4 மைனஸ் 3. அண்டு தென் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபஸ்ட் ரோவுக்கு போகணும். மைனஸ் 2 3 3 மைனஸ் 2. அண்ட் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் நீங்கள் என்ன ரோ எழுதிருக்கீங்களோ அதை அப்படியே மாற்றி எழுதணுங்களா? பாருங்கள், செகண்ட் ரோவில் இருக்கிற சென்டர் எலமெண்ட் நான் எடுத்துக்கிட்டேன். 1 மைனஸ் 1 2 1. அண்ட் தென் தேர்டு ரோவில் இருக்கிறது மைனஸ் 3 2 4 மைனஸ் 3 மைனஸ் 2 3 3 மைனஸ் 2. அப்புறம் ஃபஸ்ட்டு ரோவே உங்களுக்கு அப்படியே சேமாக எழுதியிருப்பேன். சரிங்களா? எழுதிட்டு நீங்கள் அப்படியே ஷார்ட்கட்டில் ஆன்சர் மல்டிப்ளை பண்ணுங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள்.
2 minus 3 and then இதை பார்த்தீங்கன்னா -4 இதை சிம்பிளி இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா and then -6 -4 நெக்ஸ்ட் பாருங்க இங்கே பாருங்க -9 + 4 சரிங்களா and then 6 -12 and then 8 + 9 நெக்ஸ்ட் பாருங்க 2 - 3 and then 6 + 3 3 + 4 சரிங்களா இது சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க ஆன்சர் வரும் -1 -8 10 அப்புறம் -5 -6 1 -1 9 7 சரிங்களா இப்போ பாருங்க ஏஐஜே கண்டுபிடிச்சிட்டீங்க அட்ஜிஏங்கிறது ஏஐஜே டிரான்ஸ்போஸுங்களா ஸோ இந்த ஏஐஜே கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா அப்படியே டிரான்ஸ்போஸ் எடுங்க -1 -8 -10 -5 -6 1 -1 9 7 டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க கிடைக்கும் அப்படியே ரோவையும் காலத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள் -1 பாருங்க இந்த ரோ இங்கே போய் ரோ காலம் ரோவுக்கு போயிடுச்சு -1 -5 1 and then -8 -6 9 -10 1 7 சரிங்களா ஸோ இப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ஃபார்முலா என்னங்க 1 / டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ -17 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இன்ட்டு அட்ஜிஏ எடுத்து எழுதியாச்சுங்களா இப்போ x = ஏ இன்வர்ஸ் பி ஏ இன்வர்ஸ் எடுத்து எழுதிட்டோம் பிங்கிறது 814 சரிங்களா இப்போ பாருங்கள் 1/-17 அப்படியே இருக்குது ஃபஸ்ட்டு ரோ காலம் ஒரே காலம் தான் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு ரோவையும் ஒரு காலத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள் என்னங்க வரும் -8 ஃபஸ்ட் எலமெண்ட்டு செகண்டு மல்டிப்ளை பண்ணணும் தேர்டையும் மல்டிப்ளை பண்ணி அப்படியே ஆட் பண்ணுங்கள் -8 -5 -4 நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ இந்த காலம் சரிங்களா -64 -6 + 36 நெக்ஸ்ட் பாருங்கள் தேர்டு ரோ காலம் -80 +1 +28 இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள் நம்பர்ஸ் பெருசாக இருந்தால் நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா 1 / -17 இன்ட்டு இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -17 -34 -51 சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த -17ங்கிறது இது கூட டிவைட் ஆச்சுன்னா உங்களுக்கு என்னங்க வரும் 1 ஆகிடுங்களா இந்த -17 34 கூட டிவைட் பண்ணிங்கன்னா 2 வந்துடும் -17 51 கூட டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க ஆன்சர் வந்துடும் 3ன்னு வந்துருங்களா ஆன்சரு ஸோ தேர்ஃபோர் இங்கே கேபிட்டல் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் கேபிட்டல் எக்ஸுங்கிறது நீங்கள் என்னென்ன எடுத்துருக்கீங்க மேட்ரிக்ஸ் ஃபார்மில் x y z எடுத்துருக்கீங்களா ஸோ தேர்ஃபோர் x = 1 y = 2 z = 3 சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு வேர்டிங் ப்ராப்ளம் ஸோ இதில் நீங்கள் ஈக்குவேஷனை நீங்கள் தான் ஃபார்ம் பண்ணணும் சரிங்களா Example 1.22 the cost of 4 kg onion 3 kg wheat and 2 kg rice is rupees 320 இது ஒரு பேக் இந்த பேக்கோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ சொல்கிறாங்க 320 the cost of 2 kg onion 4 kg wheat and 6 kg rice is rupees 560 the cost of 6 kg onion 2 kg wheat 3 kg rice is 380 find the cost of each item per kg ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆனியன் 1 kgயோட அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்குறாங்க அதே மாதிரி வீட் அண்ட் தென் ரைஸ் எல்லாத்துக்கும் 1 kgயோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ அங்கே பாருங்கள் லெட் எக்ஸ் ஒய் இஜெட் பி த காஸ்ட் ஆஃப் ஆனியன் வீட் அண்ட் ரைஸ் பர் கேஜி ரெஸ்பெக்டிவ்லி ஒரு கேஜியோட அமௌண்ட் வந்து எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன் ஆனியனுக்கு வீட்டுக்கு ஒய்ன்னு எடுத்துக்கிறேன் அண்ட் தென் ரைஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இஜெட்டை நான் எடுத்துக்கிறேன் இப்போ ஈக்குவேஷனை நீங்கள் ஃபார்மேட் பண்ணணும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து ஆனியனை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேங்களா வீட்டை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா ரைஸை இஜெட்னு எடுத்துக்கிட்டேன் 4x + 3y + 2z இந்த எக்ஸ் ஒய் இஜெட்டுங்கிறது நம்ம எத்தனை கேஜி வாங்குகிறோன்னு தெரியலை பட் அதனால் டோட்டல் அமௌண்ட் மட்டும் எவ்வளோன்னு சொல்கிறாங்க 320ன்னு சொல்கிறாங்களா ஸோ இப்போ ஈக்குவேஷன் எப்படிங்க ஃபார்ம் பண்ணுவீங்க 4x + 3y + 2z = 320ங்களா 4x + 3y + 2z = 320 and then next பாருங்க செகண்ட் ஈக்குவேஷனுக்கு the cost of 2 kg ஆனியனுக்கு இது x and then y z 2x + 4y + 6z 2x + 4y + 6z = 560
அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்க தேர்ட் ஈக்குவேஷன் எப்படிங்க ஃபார்மேட் பண்ணுவீங்க x y z. So 6x plus 2y plus 3z. 6x plus 2y plus 3z equal to 380. சரிங்களா? So it can be written as நீங்கள் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இப்போ இந்த நீங்கள் ஈக்குவேஷன் கொடுத்துக்கிற கொஸ்டின்லேருந்து ஈக்குவேஷனை ஃபார்மேட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் இந்த ஈக்குவேஷனை நீங்கள் என்ன பண்ணணும், லீனியர் ஈக்குவேஷனாக ஃபார்மேட் பண்ணிக்கிட்டீங்க. இந்த லீனியர் ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸாக நீங்கள் மாற்றி எழுதணும், மேட்ரிக்ஸ் ஃபார்மில் மாற்றி எழுதணும். மேட்ரிக்ஸ் ஃபார்மில் மாற்றி எழுதுறதுக்கு பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் 4 3 2 சரிங்களா, 2 4 6 6 2 3 சரிங்களா. அண்ட் தென் இங்கே வந்து உங்களுக்கு வேரியபிள்ஸு எக்ஸ் ஒய் இஜெட் அண்ட் தென் இந்த ஆர்ஹெச்எஸ் வேல்யூ நீங்கள் அப்படியே என்ன பண்ணிக்கிட்டீங்க இங்கே எழுதிக்கிட்டீங்களா. ஸோ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு ஏங்கிறது இந்த மேட்ரிக்ஸ், கேபிட்டல் எக்ஸுங்கிறது இது, பிங்கிறது இது சரிங்களா. இப்போ ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. ஸோ இப்போ நீங்கள் ஏ இன்வர்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 4 3 2 2 4 6 6 2 3. ஸோ நீங்கள் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டுக்கோங்க. இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். ப்ளஸ் 4 இன்ட்டு கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா என்னங்க வரும், 12 மைனஸ் 12. நெக்ஸ்ட்டு மைனஸ் 3 இன்ட்டு கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்க அப்படின்னா 6 மைனஸ் 36. அண்டு தென் ப்ளஸ் 2 கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா 4 மைனஸ் 24 சரிங்களா. ஸோ இப்போ இது 0 ஆகிடும். மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 30 ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 20. சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும், 90 மைனஸ் 40 விச் இஸ் ஈக்குவல் டு 50 நாட் ஈக்குவல் டு 0. ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏஐஜே கண்டுபிடிக்கணும். ஏஐஜே கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க, ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் மெத்தடில் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த 4 4 6 2 4 சரிங்களா. 4 6 2 4 அப்புறம் 2 3 6 அதுக்கப்புறம் இந்த 2 வரைவீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ரோவுக்கு போகணும். 3 2 4 3 அதுக்கப்புறம் எகைன் நீங்கள் அந்த ஃபஸ்ட் ரோவையே எடுத்து எழுதுவீங்களா. சரிங்க, இங்கே பாருங்கள் 4 6 2 4 2 3 6 2. இதை ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்தது தான். நீங்கள் கொஷினை பார்த்தா அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, இது எழுதிட்டு இங்கே பாருங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும், 12 மைனஸ் 12 36 மைனஸ் 6 4 மைனஸ் 24 சரிங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவுக்கு பாருங்கள் 4 மைனஸ் 9 சரிங்களா. 12 மைனஸ் 12 அண்டு தென் 18 மைனஸ் 8 சரிங்களா. இங்கே பாருங்கள் 18 மைனஸ் 8 4 மைனஸ் 24 16 மைனஸ் 6 சரிங்களா. ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 0 30 மைனஸ் 20 அண்ட் தென் 5 0 10 10 மைனஸ் 20 10 சரிங்களா. ஸோ இப்போ ஏ வேணும் அப்படின்னா ஏஐஜேவுக்கு டிரான்ஸ்போஸ் எடுங்க. ஏஐஜே டிரான்ஸ்போஸ் அப்படியே உங்களுக்கு காலத்தை ரோவில் மாற்றிக்கிட்டேன். 0 மைனஸ் 5 10. ஸோ இது இங்கே வந்துருச்சு, இது இங்கே மாற்றி எழுதியாச்சுங்களா. இப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜிஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறது 50, அட்ஜிஏங்கிறது அப்படியே இங்கே எழுதியாச்சு. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. ஏ இன்வர்ஸுங்கிறது 1 பை 50 இன்ட்டு 0 மைனஸ் 5 10 30 0 20 மைனஸ் 20 10 10ங்களா. ஸோ இங்கே பாருங்கள் 0 மைனஸ் 5 10 30 0 மைனஸ் 20 மைனஸ் 20 10 10 இன்ட்டு பியோட வேல்யூ 320 560 380. இங்கே பாருங்கள் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணி கால்குலேட்டரில் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் ஓகே. இந்த 50யை 320 கூட டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் டிவைட் பண்ண வேண்டாம். இந்த 0 உங்களுக்கு அப்படியே கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைண்டர் இங்கே என்னங்க வரும், 5 மட்டும் இருக்குங்களா. ஸோ இங்கே 32. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை மட்டும் நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடாது. டோட்டலாக அந்த காலத்தில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் 50 கூட டிவைட் பண்ணுங்கள். 50 கூட டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மட்டும் இங்கே ரிமைண்டர் இருக்கும், இங்கே 56 இருக்கும். 380யை அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கால்குலேட்டர் இருக்கும். 320 டிவைடட் பை 50, இதுவும் டிவைடட் பை 50, இதுவும் டிவைடட் பை 50. 50ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் டினாமினேட்டரில் 5 ரிமைண்டர் இருக்கும். உங்களுக்கு 320ங்கிறது உங்களுக்கு என்னங்க வரும், 32ன்னு வந்துருங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 50யை 560ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 56 வரும் ரிமைண்டர், மேலே 56 வரும்,
கீழே உங்களுக்கு என்னங்க வரும் 5 வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு, இந்த 3 ஜீரோவுக்கு இந்த ஜீரோ உங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சுங்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், கன்ஃபியூஸ் இல்லாத இருக்கும். சரிங்களா? 1/5 இன்ட்டு 0 - 5 10 30 0 - 20 -20 10 10 32 56 38. இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ரோ காலம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 - 280 + 380. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ காலம் 960 + 0 - 760. நீங்கள் இது கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ணி ஆகணும், உங்களுக்கு கால்குலேட்டர் அலௌடு தான், நீங்கள் கால்குலேட் யூஸ் பண்ணணும். தேர்டு ரோ காலம் -640 + 560 + 380. ஸோ நீங்கள் இதை சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 100 200 300ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ ஆல்ரெடி முன்னாடி ஒரு 1/5 இருக்குங்களா, இந்த 5 இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும், 20 கிடச்சிருங்களா. அண்டு தென் நெக்ஸ்ட்டு இந்த 5 200ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 40 கிடைக்குங்களா. நெக்ஸ்ட்டு இந்த 5 300ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க கிடைக்கும், 16 கிடைக்குங்களா. சரிங்க. இப்போ பாருங்கள், இது கேபிட்டல் எக்ஸ், கேபிட்டல் எக்ஸுங்கிறது எக்ஸு ஒய் இஜெட்டு. ஸோ எக்ஸுங்கிறது 20, ஒய்ங்கிறது 40, இஜெட்டுங்கிறது 60. நீங்கள் எக்ஸுங்கிறது என்னங்க எடுத்திருக்கீங்க, ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிறது காஸ்ட் ஆஃப் 1 kg ஆனியன் ₹20, காஸ்ட் ஆஃப் 1 kg wheat is ₹40, காஸ்ட் ஆஃப் 1 kg ரைஸ் இஸ் ₹60. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.